Hi friends, welcome to Homemaker Dreams. இன்னைக்கு ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். திருவிழா டைம்ங்கிறதுனால நிறைய பேர் தானம் பண்ணிட்டு இருந்த பார்த்து மோனி நம்மளும் ஏதாச்சும் தானம் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா. அவள் ஆசைப்பட்டான்றக்காண்டி நம்மளும் சின்னதாக ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து மதுரைக்கே ஃபேமஸான ஜிகர்தண்டா அந்த பேஸ் வந்து வித்தவுட் ஐஸ்கிரீமில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்யூட்டான கப்பு வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த கப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ஒரு 50 கப்பு வாங்கணும். இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 250 ml சொன்னாங்க. அதனால 50 கப்புக்கு தேவையான ஒரு 10 லிட்டர் பால், அதை காய்ச்சற அளவுக்கு ஒரு பெரிய சட்டி, 3 நன்னாரி சிரப்பு, சுகர் எல்லாமே பாதாம் பிசன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் 5 லிட்டர் பாலை வந்து நாங்கள் காய வைக்க ஆரம்பிச்சிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணி. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு அழகர் ஆற்றுல இறங்கிடுவார். ஸோ இந்த ப்ராசஸை இப்போ பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சா தான் கூல் ஆகும். பாலை நல்லா காய்ச்சி சுகர்லாம் கரைச்சதுக்கப்புறம் நன்னாரி சிரப், பாதாம் பிசன் எல்லாமே போட்டு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்த கப்ஸை நல்லா டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு இந்த கப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3/4 கப்பு தான் ஊற்றிக்கிட்டோம். ஏன்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகும்போது கொட்டிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லை, அதனால நாங்கள் 3/4 கப்பாக ஊற்றிட்டோம். இந்த கப்ஸையும் எப்படி கொண்டுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரிட்ஜே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. எல்லா கப்ஸையுமே நாங்கள் பண்ணி வச்சுட்டோம். இந்த 50 கப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆக்சுவலாக 5 லிட்டர் பால் தான் ஆச்சு. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் போட்டு நல்லா சிந்தாமல் இருக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா தான் கட்டி கொடுத்தாரு. இதை தூக்கிட்டு வந்ததும் அவர் தான். நம்ம சாமி பார்க்க அழகர் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் அழகரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பிகா தேட்டர்கிட்ட தான். நாங்கள் கொண்டு போன இந்த 50 கப்ஸ் வந்து இப்படி திரும்புறக்குள்ளேயே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ அப்போ மோனி சொன்னால் அடுத்த வட்டம் நம்ம நிறையா கொடுக்கணுமா, நம்ம கொண்டு வந்தது வந்து சீக்கிரமாகவே காலியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சரின்னு வந்து ஒரு 3 மணி நேரமாக சாமி பார்க்குறதுக்கு நின்றுட்டு கடைசியாக அழகரும் வந்தார். அவரையும் பார்த்து நல்லா சேவிச்சுட்டு நமக்கு தேவையான வரத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.